நான் 100% இயற்கையில பண்ணணும்ங்கிறதுக்காக மட்டும் தான் விவசாயத்துல இருக்கிறேன். வாழ்க்கையில விவசாயம் பண்ற ஒரே ஒரு இஸ்லாமியனாச்சும் பார்த்து செத்துறணும் சார்னு சொன்ன எல்லோருக்கும் ஒரு விவசாயியை நாங்க காமிச்சிட்டோம். யாரும் சாக வேணாம், நூற்றாண்டுகள் இவரு கொடுக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருட்களை வாங்கி சாப்பிட்டு பல்லாண்டு வாழ்க. மண்புழு தோண்டி எடுத்து அது மேல கொட்டுனீங்கன்னா 30 செகண்ட் கூட தாக்கு பிடிக்காது. அந்த மண்புழு அப்படியே சலமா மாறிடும். காட்டு பணிகள் உள்ள புந்துச்சுன்னா உழப்பி எடுத்துட்டு போயிடும். ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு பண்ணி உள்ள வந்துருச்சுன்னா அடுத்த நாள் வரும்போது அது குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துடும். ஒரு ஏக்கருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30,000 40,000 வரைக்கும் ஒரு விவசாயிக்கு தேவைப்படும். அந்த 30,000 40,000 அவர் ரெடி பண்றதுக்கு, அவர் கடன் வாங்குறது, அவர் லோன் வாங்குறது, அதனுடைய கஷ்டம் அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதை அடிக்கிறவங்க ஃபேஸ் மாஸ்க் பண்ணிக்கிட்டு தான் அதை மருந்து அடிப்பாங்க. நம்ம உணவுக்காக தான் விவசாயம் பண்றோம். உணவா தான் கொடுக்கணும். உணவுல ஒரு சொட்டு விஷம் கலந்து கொடுத்தா கூட அது பாவம் தான். எனக்கு 50 கிலோ அந்த அரிசி வேணும், நான் எப்படி உங்ககிட்ட வாங்குறது? கேமராமேனுக்கு வேணும். கேமராமேன் கண்டிப்பா வாங்கிக்கலாம். கேமராமேனுக்கும் உண்டு. நம்ம தண்டோர தமிழன் சேனல்ல உங்க விளம்பரம் இடம்பெறணுமா? அப்ப நீங்க செய்ய வேண்டியது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஏடின்னு டைப் பண்ணி அனுப்புனா போதும். நாங்களே உங்களை தொடர்பு கொள்வோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், உழன்றும் உழவே தலை என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல நீங்க எதை ஆதாரமாக வச்சு சுத்தினாலும் அதற்கு தலையாக நிற்பது, மைய புள்ளியாக இருப்பது விவசாயம் தான் அப்படின்ட்டு மகாத்மா காந்தியடிகள் சொல்லும் பொழுது, இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது, கிராமங்கள் விவசாயங்களில் வாழ்கிறது அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த கிராமத்துல விவசாயம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படித்த இளைஞரை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். அவருடைய ஒரு நாளை நமக்காக கேட்டிருக்கிறோம். அவருடைய ஒரு நாளினுடைய நடவடிக்கைகள் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறதையும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வாங்க போலாம். படிச்சிருக்கீங்க? டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், டிப்ளமோ இசி முடிச்சிருக்கீங்க. அப்துல் ரஹ்மான் உங்களுடைய பூர்வீகமே இந்த ஊர் தான்? பூர்வீகமே சித்தையன்கோட்டை தான். சித்தையன் திண்டுக்கல் மாவட்டத்துல சித்தையன்கோட்டைங்கிற ஊரு. இந்த ஊரை பத்தி நான் கேள்விப்படும் பொழுது, இந்த ஊர்ல விவசாயம் பண்ணக்கூடிய 90% மக்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு. கண்டிப்பா 90% மக்கள் இஸ்லாமியர்கள் தான் இங்க விவசாயத்தை பூர்வீகமா எடுத்து செய்யறாங்க. நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இஸ்லாமியர்கள்னா விவசாயம் எல்லாம் பண்ண மாட்டாங்க போல, சும்மா கறிக்கடை பாயா தான் திரைப்படங்கள் அப்படிதான் காமிக்குது. ஒரு முஸ்லீம்னா கறிக்கடை பாயா இருப்பாரு, இல்ல அப்படின்னா இரும்பு கடையில வேலை பார்ப்பாரு, இல்லைன்னா வேற மாதிரி காமிப்பாங்க. இப்படிதான் காமிக்க சூழ்நிலை. ஒரு கிராமம் விவசாயம் பண்ணுது, அந்த கிராமத்துல பெரும்பான்மையா இஸ்லாமியர்கள் விவசாயம் பண்ணாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. நீங்க இயற்கை முறையில விவசாயம் பண்றதாக சொல்றாங்க. நீங்க உண்மையாமே 100% இயற்கை முறையில விவசாயம் பண்றீங்களா? நம்ம 100% இயற்கை முறையில மட்டும்தான் விவசாயம் பண்றோம். ஏன்னா இப்ப விதைகள், இப்போ நம்மார்வாள் சொன்ன மாதிரி விதைகளே பேராயுதம். யார்கிட்ட எந்த நாட்டில் அந்த நாட்டுக்கு உண்டான பாரம்பரிய ரகத்துடைய விதைகளை வச்சுருக்காங்களோ அந்த நாடு தான் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும். இப்போ நம்மள்ட்ட விதை இல்லைன்னு சொன்னாக்கா, அந்நிய நாடு நான் விதை கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவன் கொடுக்குற விதையை தான் விதைக்கணும். அந்த விதையில் என்னன்னு சொன்னாக்கா, அவங்க கொடுக்கக்கூடிய உரத்தில் மட்டும்தான் அந்த விதை வளரும். இன்னொன்று என்னன்னா, அந்த விதையில இயல்பாகவே இருக்கக்கூடிய அந்த ஒட்டு ரகத்தில் அவங்க ஜெனட்டிக் பண்ணக்கூடிய ஒட்டு ரகத்தில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் என்னன்னா, மண்ணையும் சேர்த்து மலடாக்கும். ஒரு மண்ணினுடைய கரிமச்சத்து 3% இருக்கக்கூடிய கரிமச்சத்து வெறும் 0.5% கூட இல்ல இன்னைக்கு உள்ள ரிசல்ட்ல. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா இந்த மண்ணை டோட்டலாவே மலடாயிரும். விவசாயத்தவே அழிக்கிறதுக்கு உண்டான சதிகளை தான் இன்னைக்கு உள்ள நிறுவனங்கள் செயல்பட்டு இருக்குது. அந்நிய நிறுவனங்கள் உரம்ங்கிற பேர்லையும், விதைகள்ங்கிற பேர்லையும், நம்பர்களில் விதைகளை கொடுத்து விதைகள்ங்கிற பேர்லையும் இன்னைக்கு விவசாயத்தை அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்துட்டு இன்னைக்கு விவசாயிகள் தன்னை அறியாமையே அவங்களுக்கு ஒரு விதத்தில் அடிமையாக தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்பல அரிசியில் அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னைக்கு IR8, IR20, IR ஏகப்பட்ட IR சீரிஸ் எல்லாமே ஹைபிரிட் தானே. எல்லாமே ஹைபிரிட் தான். எல்லாமே விதை புரட்சியில, பசுமை புரட்சிக்கு அப்புறம் கொண்டு வரப்பட்டது தான். நம்மாழ்வாருடைய அந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு, அவங்களுடைய வேலை செஞ்சக்கூடிய வெளிப்பாடு, நம்மளுடைய மாணவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே பரவி இருக்கிறாங்க. இந்த விவசாயத்தை காக்கிறதுக்கும், இயற்கை விவசாயத்தை இன்னும் ஊண்டுகோல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கும் அவங்க முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இயற்கை விவசாயத்தை அழியாம இன்னும் பாதுகாத்துட்டு தான் இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி இப்ப உலக வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3ஆம் உலக போர் நடந்துச்சு அப்படின்னா அது ஃபுட் கிரைசிஸ்னால தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உணவுக்காக தான் அந்த போர் நடக்குங்கிறாங்க. அப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த மேல் நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த ரக விதைகளை கொடுத்து, அவங்களே அதுக்கு உரங்களையும் கொடுத்து, இதைத்தான் நீங்க பயிரிடணும்,
அந்த ஒரு டிபெண்டன்சியை கிரியேட் பண்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது பண்றாங்க ஒரு பக்கம். அவங்க கொடுக்கக்கூடிய உரங்களும் அவங்க கொடுக்கக்கூடிய விதைகளும் நம்ம இங்க பயிர் செய்ய நம்ம மண்ணு ஆட்டோமேட்டிக்கா மலடாயிரும். ரெண்டாவது அவங்க அங்க இயற்கை விவசாயம் அவங்க பண்ணுவாங்க. அங்க நாளைக்கு அவங்க அமெரிக்கால இருந்து அரிசியோ அல்லது சோறோ கொண்டு வந்து இங்கே கொடுப்பாங்க. பசுமை புரட்சி கொண்டு வரக்கூடிய சமயத்துல அவங்க வந்து தற்காலிகமா ஒரு பஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அது ஆர்டிபிஷியல் சொல்ல வரீங்க. இல்ல உணவு பஞ்சம் பார்த்து ஆர்டிபிஷியலாக செயற்கை முறையில உருவாக்கப்பட்ட. ஆமா, செயற்கை முறையில உணவு பஞ்சத்தை ஏற்படுத்தி நீங்க வந்து இப்ப இந்த உணவு பஞ்சத்தை நம்ம தீர்க்கணும்னு சொன்னாக்கா இந்த பசுமை புரட்சி மூலயமா ஒட்டு ரக நெல்களை வந்து அதிகப்படுத்தணும். அதிக விளைச்சல் தரக்கூடிய வீரிய ரக நெல்களை வந்து நம்ம விதைகளை வந்து கொடுத்து தான் இதை நம்ம அதிகமான விளைச்சல்கள் நமக்கு பெற முடியும். அதிகமான விளைச்சல்கள் நம்ம பெற்றோம்னு சொன்னாக்கா உணவு பஞ்சம் தீரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதிகமான வீரிய ரகங்கள்லாம் வந்திருக்குது. எதுவுமே சாப்பாட்டுக்கு உகந்த ரகங்கள்லாம் வரல. 51 போடுவாங்க, 45 போடுவாங்க. இது எல்லாமே சாப்பாட்டுக்கு உண்டான ரகங்கள். அந்த விவசாயியும் சாப்பிட மாட்டாரு. பாரம்பரிய நெல் விதை அந்த அரிசி எங்க தான் இருக்கு இப்போ? பாரம்பரிய ரக விதைகள்னா வந்து நான் சொல்றேன், அரசு இது சம்பந்தமா கவனம் செலுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் அப்படின்னு இன்னைக்கு பாரம்பரிய ரகங்கள்ல வந்து அதிகமான விளைச்சல் அதுல கிடைக்காது. ஏன்னா இது எல்லாம் வீரிய ரகங்கள் வந்து விளைச்சலுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது. பாரம்பரிய ரகங்கள்ல இதோட தன்மை ஒரு ஏக்கர்ல 20 மூட்டை தான் விளையும்னு சொன்னாக்கா அது 20 மூட்டை மட்டும் தான் விளையும். ஆனா இந்த ஒட்டு ரகங்கள் என்னன்னு சொன்னாக்கா 20 மூட்டை விளையிற இடத்துல 60 மூட்டை விளையும். விவசாயிகள் யாருமே இன்னைக்கு வளமா இல்லை. எல்லா விவசாயிகளுமே கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. எனக்கு இன்னைக்கு போட்டு வறுமையில அதனுடைய வாழ்வாதாரத்தை அவங்க காப்பாற்றுங்கிறதுக்காக போட்டா இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கர் உழவு செய்யறதுக்கு ஒரு ஏக்கருக்கு மட்டும் கிட்டத்தட்ட 30,000 இருந்து 40,000 வரைக்கும் ஒரு விவசாயிக்கு தேவைப்படும். அந்த 30,000 இருந்து 40,000 அவர் ரெடி பண்றதுக்கு, அவர் கடன் வாங்குறது, அவர் லோன் வாங்குறது, அதனுடைய கஷ்டம் அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். விவசாயிகள் வளமா இருந்தா தான் அவங்களும் வளமா யோசிப்பாங்க. வளமாவே நம்ம பயிர் செய்வோம். நமக்கு வந்து ஏன்னா அவங்க எல்லா பேருமே இன்னைக்கு பொருளாதார நெருக்கடியில் தள்ளப்பட்டு இருக்காங்க. நீ அப்பதான் அதனாலதான் இன்னைக்கு டெல்லி வரைக்கும் இன்னும் போராட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் விவசாயிகளுக்கு வந்து இன்னும் கிடைச்ச மாதிரியான ஒரு நிலை இல்லை. எந்த அரசாங்கம் வந்தாலும் இதே நிலை தான் நீடிக்குது. இந்த பால் விவசாயத்திலையுமே வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப நஷ்டத்தை தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து இந்த மாட்டுத்தொடை தீவனத்துடைய விலை வந்து ஒரு மூட்டை வந்து 1450 ரூபா வருது. ஆனால் பால் ஒரு மூட்டை 1450 ரூபா வருது. ஆனால் விலை லிட்டரு சொல்லி பார்த்தாக்கா இப்போ வரைக்கும் 30 ரூபா தான் எடுப்பாங்க. இப்போ வரைக்கும் வந்து பால் விலையை 30 ரூபா தான் எடுப்பாங்க. விவசாயிட்ட இருந்து மாட்டுக்காரங்கள்ட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, கன்சூமருக்கு ஊற்றும் போது வந்து லிட்டரு 50 ரூபான்னு சொல்லிட்டு ஊற்றுறாங்க. அரசாங்கம் எடுக்கிறதுமே வந்து பால் வண்டியில் வந்து எடுக்கிறவங்களுமே சென்டர்களை வந்து எடுக்கிறதுமே அதிகபட்சம் 35 ரூபா விலை வச்சு தான் எடுக்கிறாங்க. அந்த 35க்கு மேலே வந்து மேக்சிமம் யாரும் எடுக்கிறது இல்லை. இப்போ இது என்னன்னா இந்த தீவனத்துக்கு இந்த வைக்கோலுக்கு இதுக்கே வந்து அந்த இது கட்டாத ஒரு சூழ்நிலை தான். இந்த 35 ரூபா இந்த 900 ரூபான்னு சொல்லிங்கல்ல, இந்த ரேட்டை நிர்ணயிக்கிறது யாரு? அது எல்லாமே வந்து இப்போ பால்வளத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. அவங்க சரியான விலை நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால் பண்ணுறதில்ல. இன்னும் அதிகமாக என்னென்னா சில கார்பரேட்டுகள்ன்ட்டு கூட சொல்லலாம். அவங்களும் சில டிபார்ட்மெண்ட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய நிலையில தான் அவங்களுமே சில ரேட்டுகளை நிர்ணயம் செஞ்சு விவசாயிகிட்ட பர்ச்சேஸ் எந்த காரணத்தை கொண்டும் அதனுடைய விலையை நீங்கள் சொல்ல முடியாது. பால் விலையாக இருந்தாலும் சரி, விவசாயத்தில் இருக்கக்கூடிய எந்த விலை பொருட்களாக இருந்தாலும் சரி, அதை விவசாயினால விலை நிர்ணயமே செய்ய முடியாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் வெக்கி தலைகுடிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்த ஃபோனுடைய விலையை வந்து இந்த ஃபோனுடைய மேனுஃபேக்சரர் தான் நிர்ணயிப்பான். என்னுடைய ஃபோனு இந்த பிராண்டுடைய விலை 60,000 ரூபா. இந்த ஷர்ட்டுடைய மேனுஃபேக்சர் தான் நிர்ணயிப்பான். இந்த ஷர்ட்டுடைய விலை வந்து 450 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்ட்டு. ஆனால் விளைவிப்பவன் அதனுடைய விலையை நிர்ணயிக்க முடியாத ஒரு கேவலமான சூழல் நிலவுது அப்படின்னா அது நம்மளுடைய தேச திருநாட்டில் மட்டும்தான் அப்படி நிலவும். விவசாயிகள் நிலை வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கக்கூடியதுக்கு காரணம் தான் விளைவித்த ஒரு பொருளுக்கு என்ன விலை அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கக்கூடிய உரிமை அவருக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த வீட்டுல நீங்க தங்கியிருக்கீங்க. நம்ம ஒரு 4 வருஷமாவே இங்கே தான் தங்கியிருக்கோம். ஆமா, அப்பா அம்மா ஊர்ல தான் இருக்கிறாங்க, வீட்டுல தான் இருக்கிறாங்க. ஆமா, விவசாயம் ஆடு மாடு எல்லாம் இருக்கிறதுனால இங்கே தான் இருக்கோம். நம்ம வயலும் பக்கம் தான், குத்தகை நிலம் தான். குத்தகை நிலம் தான். உங்களுக்கு சொந்த நிலம் இல்லை? சொந்த நிலம் இல்லை. இன்னொரு இது சொல்றப்ப இன்னொரு இது நான் கூட படிச்சிருக்கிறேன். இந்திய விவசாயிகள்ல கிட்டத்தட்ட 60% பேர் வந்து சொந்த நிலமற்றவர்கள் தான் இருக்கிறாங்க. நிலமற்ற விவசாயிகள் தான் இருக்கிறாங்க. இன்னுமே அந்த நிலக்கலாறு முறை தான் இன்னும் இருக்குதா? ஆமா, நிறைய பண்ணையாளர்கள் தான் நிறைய வச்சிருக்கிறாங்க. அந்த நிலத்தங்கள்லாம் இன்னுமே வந்து நிறைய விவசாயிகள் பண்ணையாட்களாக தான் போறாங்க. சொந்த நிலம் இல்லாம நிலத்துல வேலை பாக்குறாங்க. இப்ப இது எல்லாமே வந்து நெல்லு தானா? எல்லாம் நெல்லு தான். பயிர்களை வளர்க்குறப்போ உங்களுக்கு இங்க நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் என்னென்ன? என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்க எதிர்கொள்றீங்க? அது எக்கச்சக்கமா இருக்கு. அது கோடிக்கணக்கில் இருக்குது. அதை விட்டுலாம் நம்ம விவசாயி ஃபேஸ் பண்ற விஷயம் பயங்கரமா இருக்குது. நம்ம இதை வளர்க்கறதுல இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்ன? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நான் இந்த இதுல நாங்க ஃபேஸ் பண்றோம்னு சொன்னாக்கா ஆரம்பத்துல இருந்தே உழவுல இருந்தே நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி தான் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா மழை இருந்தா மட்டும்தான் அந்த கரெக்டான பருவத்திலே நம்ம உழவு செய்ய முடியும். அப்ப அந்த சமயத்துல மழை நமக்கு தாமதப்பட்டாலும் அதுவும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை தான். அதுவும் பின்னாடி செய்யக்கூடிய சில மகசூல்கள் பாதிப்பு ஏற்படும். அது ஒரு பக்கம். தண்ணி கொண்டு வரதுல ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருக்குது. அது அல்லாம
பூச்சிகள் பிரச்சனை இருக்குது, பூச்சிகள் பிரச்சனை இருக்குது, காட்டு பன்றிகளுடைய பிரச்சனை இருக்குது, மயில்களுடைய இருக்கு, மயில்களுடைய பிரச்சனை இருக்குது, மயில் பிரச்சனை இருக்குது. என்ன பண்ணும் மயில்? மயில் ஒண்ணும் செய்யாது. என்ன வரப்புல வந்து உட்காந்துக்கிறோம், வரப்புல வந்து உட்காந்துக்கிட்டு அல்லது சில இடங்கள்ல வட்டார வச்சிருக்கக்கூடிய இடத்துல உள்ளே உட்காந்துட்டு அந்த நெல் பயிரை அப்படியே உருகி எடுத்துரும். ஒரே உருகு அப்படியே கையை வச்சு உருகுன மாதிரி உருகி எடுத்துரும். இது அப்படியே சேதாரப்படுத்தும். இது சேதாரப்படுத்தும் போது எடுத்து சாப்பிடும். அது சாப்பிட்றதான், அது எடுத்து சாப்பிடும். அதை சேதாரப்படுத்தும் போது என்ன மகசூல் குறையும். அதனால வந்து மகசூல் குறையும். அது இல்லாம காட்டு பன்னிகளுடைய பிரச்சனை இருக்குது. காட்டு பன்னிகள் உள்ள புந்துச்சுன்னா உழப்பி எடுத்துட்டு போயிடும். ஒன்ஸ் ஒரு டைம் ஒரு பன்னி உள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு நல்லா பூட்டு நல்லா உழப்பி எடுக்கிறதுக்கு நல்லா தோத அந்த நெல் இருக்குது, இந்த பயிர் இருக்குதுன்ட்டு அடுத்த நாள் வரும்போது அது குடும்பத்தையே கூப்பிட்டு வந்துடும். வாங்கடா நம்பூர்கார ஜடை போட்டுருக்கா சாப்பிட்டு போறாங்க திரும்ப. ஆமா, அடுத்த குடும்பத்தையே கூப்பிட்டு வந்து அதுவும் பேரண்டு உருண்டு சேதாரப்படுத்தி விட்டு போகும். அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறீங்க நீங்க? இப்ப கட்டுப்படுத்துறதுக்குன்னா வழி இல்லை. என்னன்னு சொன்னாக்கா இரவு நேரங்கள்ல வந்து கடைசி நல்ல அந்த விளைச்சலான அந்த பருவத்துல வந்து வெடி போடுவாங்க. அந்த சத்தத்துக்கு ஓடி போயிடும். ஏன்னா அந்த கட்டுப்படுத்தணும்னா அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும், அரசாங்கம் தான் அதுக்கு உண்டான முடிவு எடுக்கணும். இப்ப இந்த மின்சார வேலிகள் எல்லாம் போடுறாங்களே, அது எப்படி? அது மின்சார வேலிகள் போடக்கூடாது. அது வந்து மின்சார வேலிகள்ங்கிறது பொதுவா போடக்கூடாது தான். அது வேற வழி இல்ல, பயிரை காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்லை அப்படின்றதான் வந்து இது பண்றாங்க. ஏன்னா அது பன்னிக்கு மட்டும் ஆபத்து இல்லை, மற்ற உயிரினங்களுக்கும் அதை சேர்த்து தான் அந்த மின்சார வேலிகள்ங்கிறது ஆபத்து. அது விவசாயிகள் அதை செய்யறது என்னை பொறுத்தளவு அதை நான் தவறுன்னு தான் சொல்வேன் நானு. ஆனா அரசாங்கம் இதுக்கு உண்டான ஒரு சில முயற்சிகள் எடுக்கணும். பன்னிகளை கட்டுப்படுத்துறதுக்கோ அல்லது அதை வரவிடாம விளைநிலங்களுக்கு வரவிடாம தடுத்து ஒரு பகுதிகளிலே வேலி அமைக்கிறதுக்கோ அல்லது அதை பிடிச்சி வேற எங்கேயாவது விளைநிலங்கள் இல்லாத வேற இடங்களாலேயாவது கொண்டு போய் விடுறதுக்கோ அரசாங்கம் தான் அதுக்கு வந்து முடிவு எடுக்கணும். இன்னும் அதெல்லாம் இதுல பூச்சிகளுடைய பிரச்சனை ரொம்ப அதிகமாவே இருக்கு. இதுல வந்து பூச்சிகள்னு சொல்லி பார்த்தோம்னா இது 2 வகையான பூச்சிகள் இருக்குது. இதுல வந்து சைவ பூச்சி அசைவ பூச்சின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பிரிக்கலாம். சைவ பூச்சி அசைவ பூச்சி இதுல என்னன்னு சொன்னாக்கா தீங்கு விளைவிக்கிறது எல்லாமே சைவ பூச்சிகள் தான். விவசாயத்தை ஒரு பூச்சிகள் காப்பாத்துச்சுன்னு சொன்னாக்கா அது அசைவ பூச்சிகள் தான் அந்த விவசாயத்தை காப்பாத்துதுன்னு சொல்லலாம். இல்லங்க, சைவம் சாப்பிட்றதுனாலதான் பிரச்சனைங்கிற மாதிரி. சைவ பூச்சின்னு என்ன, அது என்ன பண்ணுது சைவ பூச்சி? இப்ப சைவ பூச்சிங்கிறது என்னன்னா அதனுடைய உணவு என்னன்னு சொன்னாக்கா இந்த இலதலைகள், கனிகள், காய்கள், இந்த தண்டுகள், இதுதான் இந்த சைவ பூச்சி. இந்த சைவ பூச்சி எங்க இருக்குன்னு சொன்னாக்கா இப்ப இந்த நெல் பயிர் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த நெல் பயிருடைய தண்டுக்குள்ள இருக்கும், இலைகளுக்கு பின்னாடி மறைஞ்சு இருக்கும். அது பால் குடிக்கும் போது என்ன செய்யணும், அந்த தண்டுல இருந்தே உறிஞ்சி எடுத்துடும், அந்த பாலவே உறிஞ்சி எடுத்து குடிச்சிடும். அப்ப உறிஞ்சி எடுத்து குடிக்கும் போது அந்த மேல நெல்மணிகள் என்ன சொன்னாக்கா நெல்மணிக்குள்ள அந்த நெல்மணிக்குள்ள பால் பிடிச்சுதான் அது காயா மாறி அதுக்கப்புறம் நெல்மணிகளா மாறும். அப்ப அந்த பால் பிடிக்க விடாமையே தண்டுலயே உறிஞ்சி எடுக்கும் போது அப்ப அந்த நெல்மணிகள் எல்லாம் பதறா போயிடும், வெறும் கற்காவா இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது. அப்ப இது மாதிரியான எல்லா இடங்கள்லயும் பூச்சிகள் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு பால்களை தண்டுகளை சேதப்படுத்தும் போது என்ன ஆகும்னா மகசூல் அந்த இடத்துல பாதிப்படையும். இதுல என்னன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சி, அதாவது அசைவ பூச்சி. இந்த அசைவ பூச்சின்னு சொன்னாக்கா இந்த சைவ பூச்சியை சாப்பிட்றதுனால அது அசைவ பூச்சி. ஓகே, இந்த சைவ பூச்சிகளை அது சாப்பிட, சைவ பூச்சிகளை அது வந்து சாப்பிடும். மண்புழு விவசாயிகள் நண்பன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எந்த விதத்துல விவசாயத்துல பயன்படுது? இங்க மண்புழு இருக்குதா? மண்புழு இருக்குது. மண்புழு குறைஞ்சு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா இந்த ரசாயன விவசாயம் தான். இந்த ரசாயன விவசாயத்தை நம்ம மண்ணில் கொட்ட என்ன ஆகும்னு சொன்னாக்கா ஒண்ணுமில்ல, கடையில் யூரியா விற்பாங்க. அந்த யூரியாவை கொஞ்சோன்னு வாங்கிட்டு வந்து மண்புழு ஏதாவது ஒரு இடத்துல மண்புழுவை தோண்டி எடுத்து அது மேலே கொட்டுனீங்கன்னா 30 செகண்ட் கூட தாக்கு பிடிக்காது. அந்த மண்புழு அப்படியே சலமா மாறிடும், ஒண்ணும் இல்லாம போயிடும். இதை டன் கணக்கில் கொண்டு வந்து நம்ம மண்ணில் இறக்கும் போது, விவசாய பூமியில் இறக்கும் போது என்ன ஆகும், மண்புழு மட்டும் அல்லாம நல்லது செய்யக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் இதுல இருக்குது, சின்ன சின்ன பாக்டீரியாஸ் இருக்குது, நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ், அதுவும் சேர்ந்து இதுல செத்து போயிடும். இன்னும் என்னன்னா தனக்கு மேல ஆபத்து இருக்குது, மண்புழுங்கிறது மண்ணுக்குள்ள இருக்கிறது தான், தனக்கு மேல ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சில மண்புழுகள் வந்து ரொம்ப உள்ளமா டீப்பமா உள்ள போயிடும். அது திரும்ப அது மேல வந்து அது வர மேல திரும்ப உரத்தை போட்டாங்கன்னா எங்க மேல வரப்போகுது, திரும்ப அது மேல வராது, அது நமக்கு நல்லது செய்யாது. அப்ப நம்ம இயற்கை உரங்களை நம்ம அதுல கொடுக்கும்போது, உதாரணத்துக்கு ஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, அதே போல வந்து மீன் அமிலம், இது எல்லாமே ஈஸ்ட் கலந்துருக்கும். அந்த இயற்கை உரங்களை கொடுக்கும்போது அந்த நறுமணத்துக்கே மண்புழு மேல வரும். அப்ப மேல வர கீழே போக இருக்கும்போது வேருக்கு காற்றோட்டம் கிடைக்குது, வேருக்கு காற்றோட்டம் கிடைக்குது. அப்ப வேருக்கு காற்றோட்டம் கிடைக்கும் போது என்னன்னா அந்த வேறு சுவாசிக்கும், அந்த வேருக்கு உண்டான வளர்ச்சி அதிகமாகும், வேர் வளர்ச்சி அதிகமாகும் போது மகசூலும் அதிகமாகும். இது எவ்வளவோ பலன்கள் வந்து இந்த மண்புழு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த மண்புழுவை வந்து நம்ம மண்புழுவை கொல்றோம்ங்கிறது தெரியாமையே விவசாயிகள் வந்து உரத்தையும் போட்டு மருந்துகளையும் அடிச்சு பூச்சிக்குள்ளே இப்ப இந்த பூச்சிகளை கொல்றோம்னு சொல்லிட்டு அவங்க மருந்து அடிக்கும் போது என்னன்னு சொன்னாக்கா இந்த கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகள் தண்டுகளுக்கு அடியில இலைகளுக்கு அடியில் தான் இருக்கும், ஊசி தட்டான். அதே போல நல்லது செய்யக்கூடிய பூச்சிகள் மேல இருக்கும். இவங்க மருந்து அடிக்கும் போது நல்லது செய்ய பூச்சி மட்டும்தான் சாகும். ஆமா, அந்த பின்னாடி ஒரு ட்ரம் மாதிரி கட்டிட்டு மருந்து அடிப்பாங்க. இது நீங்க அந்த மருந்து அடிக்கிறது? நான் மருந்து அடிக்க மாட்டேன். அது வந்து மிகப்பெரிய ஒரு கேன்சரை உண்டு பண்ணும். பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி. கேன்சர்னா அந்த மருந்து அடிக்கிறவங்களுக்கா இல்ல அதை சாப்பிட்றவங்களுக்கும் சரி, அதை அடிக்கிறவங்களுக்கும் சரி. அதை அடிக்கிறவங்களுக்கு ஃபேஸ் மாஸ்க் பண்ணிக்கிட்டு தான் அந்த மருந்து அடிப்பாங்க. இன்னும் இந்த வெட்ட தோல்ல என்ன அதெல்லாம் பட்டுச்சுன்னா இன்னும் காயமாகும், சேதாரமாகும்.
அதை நுகர்ந்தாலும் அவங்களுக்கு உள்ள வந்து சேஃப்டிக்கு உள்ள பாதிப்படையும். இன்னும் விவசாயிகள் புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து உணவுக்காக தான் விவசாயம் பண்றோம், உணவா தான் கொடுக்கணும். உணவுல ஒரு சொட்டு விஷம் கலந்து கொடுத்தா கூட அது பாவம் தான். நுகர்வோர்களை பொறுத்தளவு விவசாயிகளை வந்து அவங்க தெரிஞ்சு நேரடியாக விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கணும் அவங்க. ஏன்னா விவசாயி இப்போ இந்த பகுதியில் வந்து இயற்கை விவசாயம் செய்கிறவங்க 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அப்போ அவங்க இந்த தடவை என்ன விவசாயம் பண்ண போறாங்க, என்ன நெல் போட போறாங்க, அதை நம்ம முன்னாடியே சொல்லி வச்சு அதை நம்ம வாங்கிக்கலாம். அப்படி வாங்கினா மட்டும்தான் அவங்க வந்து உண்மையிலேயே நம்பகத்தன்மையோட வாங்க முடியும். கடையில் போய் வாங்குறாங்கன்னு சொன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ தூய மல்லியை பயிர் செய்கிறாங்க, சன்ன ரகம் தான். அந்த தூய மல்லியவே உரம் போட்டு பயிர் செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ தூய மல்லி பாரம்பரிய ரகம் தான். அந்த பாரம்பரிய ரகத்தில் யூரியா கொண்டு போய் கொட்டினா அதில் என்ன ஆகும்? அதுதான் சாப்பாடும் விஷத்தையும் கலந்து கொடுக்கறது. இப்போ நீங்க இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுனீங்கல்ல, இப்போ நீங்க வந்து 100% இயற்கையா தான் பண்றீங்களா? நான் 100% இயற்கையில் பண்ணணுங்கிறதுக்காக மட்டும்தான் விவசாயத்தில் இருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி டிப்ளமோ இசிஇ நான் படிச்சிருந்து, இதுக்கு முன்னாடி ஒரு வைஃபை கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன், எவரெஸ்ட் ஸ்டெபிலைசரில் வேலை பார்த்துருக்கேன், ஒமான்லையும் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லையும் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு இந்த இயற்கை விவசாயத்தை ஆத்மார்த்தமாக செய்யணுங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம விவசாயத்தில் நீடிச்சிருக்கிறோம். இதில் நம்ம செயற்கையில் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு இது கஷ்டமான தொழில். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இதில் வருமானமே இல்லாத ஒரு தொழில். செயற்கையில பண்ணா நீங்க பாட்டுக்கு எல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை இட்டு போயிடலாம். இயற்கையில் லட்சக்கணக்கில் பண்ணோம்னா அல்ல முடியாது. இதில் செயற்கையில சொல்றேன். செயற்கையில் பண்ணா நம்ம அல்லலாம். நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, திரும்ப நான் அதுக்குள்ளே ஏன் வரேன்னா, என் கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க இயற்கையா இப்ப நானும் இயற்கையை சாப்பிடணும் தான் நினைக்கிறேன் நானும். ஆனா எனக்கு ஆப்ஷனே இல்ல. எனக்கு இருக்கிற ஆப்ஷன் 5008 5020 இல்ல இந்த வித வீரிய ரக வித இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் இல்ல. இப்ப எனக்கு முன்னாடி இந்த இயற்கையா விளைவிச்ச பொருள் வரணும்னா என்ன பண்ணணும்? உங்ககிட்ட எப்படி நான் வாங்குறது? இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஒரு நல்ல கேள்வி தான் நீங்க கேட்டிருக்குது. நீங்க இயற்கையா சாப்பிடணும்னு சொல்லிட்டு விரும்புறீங்க, ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும்னு நீங்க விரும்புறீங்க. இப்ப விரும்புதல், இப்ப இந்த ஆரோக்கியமான உணவை நீங்க சாப்பிடணுங்கும் போது அப்ப நீங்க அதை தேடுதல் இருக்கணும் உங்கள்கிட்ட. ஆரோக்கியமா யாரு உணவு விளைவிக்கிறாங்க, உண்மையிலேயே இயற்கை விவசாயம் யாரு செய்யறாங்க, ஒரு ஊர்ல எத்தனை பேர் செய்யறாங்க, இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா, அது தெரிஞ்சவங்களே தெரிஞ்சவங்க இருக்காங்களா, நம்ம அவங்க என்ன பயிர் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கணும், நம்ம அதை கேட்கணும். அவங்கள்ட்ட உண்மையிலே இயற்கை விவசாயம் தான் பண்றாங்களா அப்படின்ட்டு நம்மளும் அவங்கள்ட்ட இப்ப நிலத்துல போய் நம்ம ஒரு எட்டு போய் அவங்கள்ட்ட கேட்கணும், வைக்கணும். இதுக்கு நீங்க என்ன இடுபொருள் கொடுக்குறீங்க, என்னென்ன செய்றீங்க, என்னென்ன ப்ராசஸ் பண்றீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தாராளமா அவங்கள்ட்ட இருந்து வாங்கலாம். இப்ப நான் தயாரா இருக்கிறேன். சகோதரர்கிட்ட வந்து அவர் இயற்கையா விளைவிக்கிற பொருளை வாங்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதை பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் தயாரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அவருடைய நம்பர் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அவர்கிட்ட நம்ம டைரக்டா கொள்முதல் பண்ணி அந்த இயற்கையான உணவை சாப்பிடுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப நான் உண்மையாவே இப்ப எனக்கு வேணும் இந்த அரிசி, மாசம் எனக்கு ஒரு வேணும், மாசம் எனக்கு 50 கிலோ அந்த அரிசி வேணும். நான் எப்படி உங்ககிட்ட வாங்குறது? நீங்க தொடர்பு பண்ணுங்க, கேமராமேன் கண்டிப்பா வாங்கிக்கலாம். கேமராமேனுக்கும் உண்டு. நான் எப்பயுமே என்னன்னு சொன்னாக்கா, நான் பயிர் செஞ்சு என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள், ஸ்கூல் மட்டு, காலேஜ் மட்டு எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த பயிர் எனக்கு ஒரு 100 கிலோ அரிசி கொடுத்துருங்க. கண்டிப்பா வாங்கிக்கங்க. 100 கிலோ நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவங்க எனக்கு அறுவடைக்கு முன்னாடியே ஃபோன் போட்டுருவாங்க. நிறைய பேர் ஃபோன் போட்டுருவாங்க. இப்போ நீங்க என்ன அரிசி போட்டிருக்கீங்க, அந்த அரிசியில எங்களுக்கு இத்தனை மூட்டை வேணும், இத்தனை கிலோ வேணும்னு சொல்லி ஃபோன் போட்டுருவாங்க. நான் எல்லாத்தையுமே டைரியில நோட் பண்ணி வச்சுட்டு எனக்கு அது ப்ராசஸ் ஆகி எனக்கு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்துருவேன். உங்க நம்பர் வந்து நம்ம போட்டுருவோம். தேவையில்லை உங்க உண்மையாமே இயற்கையான உணவை சாப்பிடணும்னு யாருக்கெல்லாம் ஆரோக்கியமா வாழணும்னு ஆசை இருக்குதோ அவங்க எல்லாம் சகோதர தொடர்பு கொள்ளுங்க, நண்பரை தொடர்பு கொள்ளுங்க. அவங்க கிட்ட நேரடியா நீங்க கொள்முதல் பண்ணிக்கங்க. இதுதான் இவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச உதவி இதுவா தான் இருக்கும். இப்ப இறுதி இன்னொரு கேள்வி, இப்ப நீங்க நெல்லு வந்து இயற்கையா விளைவிச்சு கொடுத்துட்டீங்க. நாங்க நெல்லை மட்டுமே அரிசி மட்டுமே சாப்பிடுறது இல்லையா? அதுக்கு தக்காளி, வெங்காயம், இந்த காய்கறிகள் இது எல்லாமே எங்களுக்கு கெமிக்கல்ல தானே வருது. இதையெல்லாம் நான் எங்க வாங்குறது? இதைத்தான் நம்ம சொல்றோம்ல, நம்ம தேடுதல் வேணும். விவசாயிகள் செய்யணும். தக்காளி விவசாயம் செய்யறாங்கன்னா தக்காளி விவசாயிகள்ட்ட போய் செஞ்சு நம்ம அந்த ஊர்க்காரங்க போய் கேட்கணும், எங்களுக்கு விவசாயம் எங்களுக்கு வந்து இயற்கையில செஞ்சு கொடுங்க, ஆரோக்கியமா செஞ்சு கொடுங்க, நாங்களே வாங்கிக்கணும். ஏன்னா அவரை பொறுத்தல ஒரு இயற்கையில செஞ்சு வச்சு உட்காந்துருவாரு. வாங்குறது காலன்னு சொன்னா அவர் யார்ட்ட போய் போடுவார் அவரு. ரெண்டாவது இயற்கையில செய்யும் போது மகசூலும் குறையும். அப்ப அவருக்கு வந்து போட்டதும் கூட கிடைக்காது அவரு. அப்ப அது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி விவசாயி வறுமை கோட்டு கீழே தான் இருக்கிறான். ஒரு டிமாண்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாங்க ஒரு குரூப் ஆஃப் 10 people 20 people வந்து ஒரு டிமாண்ட் வச்சோம்னா நீங்க அதை பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். எனக்கு தக்காளி இயற்கையில வேணும், கண்டிப்பா எங்களுக்கு என்னென்ன நீங்க என்னென்னலாம் இயற்கையில போறீங்களோ நீங்க அதை பண்ணி வைங்க. நீங்க என்ன விலை சொல்றீங்களோ அந்த விலையில வாங்கிக்கிறோம். கண்டிப்பா பண்ணி கொடுப்போம். இது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இங்கே மட்டும் இல்ல, நிறைய பகுதியில் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய குழுக்களாவே இயங்குறாங்க. அந்தந்த பகுதியில் குழுக்களாவே இயங்குறாங்க. இயங்கும் போது இந்த மாதிரி டிமாண்டுகள் நீங்க கொடுக்கும் போது, இதெல்லாம் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு இவ்வளவு தேவைப்படுது, எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க குழுல உள்ளவங்கள்ட்டையும் சொல்லுவாங்க, தக்காளி யாரு போடுறாரோ அவர் இயற்கையில தான் பண்ணுவாங்க. பட் அவர்கிட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்ற எது தேவையோ, கத்திரிக்காய், வெண்டைக்காய் எது தேவையோ, வாழையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழுக்கள் இருக்காங்க, நிறைய குழுக்கள் இருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து பண்ணிக்கலாம். என்னன்னு சொன்னாங்க, பொதுமக்களை விவசாயிகளை பொறுத்தளவு டிமாண்ட் ஏற்படுத்தணும். பொதுமக்கள் போய் அவங்கள்ட்ட டிமாண்ட் ஏற்படுத்தணும். நாங்க ஆரோக்கியமா வாழணும், எங்களுக்கு உணவை கொடுங்க, உணவோட விஷத்தை கலந்து கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டிமாண்டை ஏற்படுத்தினான்னு சொன்னாக்கா அரசும் வந்து அவங்களுக்கு உண்டான ஒரு உரிய வழிகாட்டுதலை கொடுக்கணும். இன்னொன்னு என்ன, விவசாயத்தை பொறுத்தளவு ஆத்மார்த்தமா செய்யணும். இது வந்து உணவு சம்பந்தப்பட்டது. இதுதான் அடிப்படை உயிரே இதுதான். அப்ப இதுலயே நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா உண்மையிலே இந்த மனிதன் மகத்தான சல்லிப்பெண்கிறத இங்க நிரூபிக்கிறான். பண்ற விஷயம் உண்மையாமே ரொம்ப போட்டுதலுக்குரிய ஒரு விஷயம். இதை வந்து வெறும் தொழிலா
மட்டும் பார்க்காம இது ஒரு ஆத்மார்த்தமா ஒரு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத அவருடைய உள்ளத்துக்காகவே வந்து ரொம்ப எப்படி சொல்றது தெரியல, ரொம்ப சிலாகிக்கிறவர் நினைச்சு நான். ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களை வந்து சந்திச்சது, உங்களுடைய இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுனது, இதை பத்தி நான் நேரடியாக சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்கிட்ட நான் 100 கிலோ, இவர் அறுவடையில நான் 100 கிலோ அரிசி நான் வாங்க போறேன். உண்மையாகவே இயற்கையா விளைவிச்ச ஒரு அரிசியை சாப்பிட்டு ஒரு ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. உங்களுக்கும் ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவருக்கு செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச உதவி, இவர்கிட்ட நீங்க நேரடியா கொள்முதல் பண்ணுங்க. இன்னும் இல்லாம இவருக்கு வேற ஏதாவது டிமாண்ட் இருந்துச்சுன்னா இவர்கிட்ட கேளுங்க. நீங்க எங்களுக்கு நீங்க இதை விளைவிச்சு கொடுக்க முடியுமா, இதை விளைவிச்சு கொடுக்க முடியுமா, நாங்க வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இவ்வளவு பேர் இருக்கோம், எங்களுக்கு இது தேவை இருக்குது, நீங்க விளைவிச்சு கொடுக்க முடியுமா, இவர் அணுகுங்க. இவருடைய நம்பரை நாங்க கீழே கொடுக்குறோம், இந்த ஸ்கிரீன்லயே ஓடு இவருடைய நம்பர். இவரோட நம்பரை தொடர்பு கொண்டு இவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது ஏற்கனவே பழைய ட்ரெண்ட் தான் சொல்றேன். உண்மையாக தமிழனா இருந்தா இதை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வேற ஒரு தமிழனுக்கு இதை அனுப்பிச்சு விடுங்க. இதுல இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன். நானு இதுல நான் மட்டும் கிடையாது, என்னைய மாதிரி பல பேர் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும். அவங்களையும் தேடுங்க, அவங்களையும் அணுகுங்க, அவங்கள்ட்டையும் நீங்க வந்து கொள்முதல் பண்ணுங்க. நன்றி. இங்கே இவருடைய உயர்ந்த உள்ளத்தை பாத்தீங்களா? நான் வந்து இவருக்கு ஒரு ஏதாச்சும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்குறேன். இவர் எனக்கு மட்டும் நல்லது நடக்க கூடாது, என்ன மாதிரியே இருக்கக்கூடிய எல்லா இயற்கை விவசாயிகளுக்கும் நல்லது நடக்கிறாரு. அந்த மனசுதான் சார். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில விவசாயம் பண்ற ஒரே ஒரு இஸ்லாமியனாச்சும் பார்த்து செத்துறணும் சார்னு சொன்ன எல்லோருக்கும் ஒரு விவசாயியை நாங்க காமிச்சிட்டோம். யாரும் சாக வேணாம். 100 ஆண்டுகள் இவரு கொடுக்கக்கூடிய விளைவிக்கக்கூடிய பொருள்களை வாங்கி சாப்பிட்டு பல்லாண்டு வாழ்க.